ஓனரம்மா யாரு கால் பண்ற? என் அம்மாவுக்கு. உங்க அம்மாவுக்கா? ஏய் அது மிகவும் ஆபத்தானதாச்சே. இப்போ எதுக்கு கால் பண்ற? நான் எதுக்கோ கால் பண்றேன். நீ வேற யாருக்காச்சும் கூட கால் பண்ணு, ஆனா உங்க அம்மாக்கு மட்டும் கால் பண்ணாத. அந்த கிழவி ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விட்டுரும். இந்த மாதிரி மட்டமான வேலையெல்லாம் உன் குடும்பத்து ஆளுங்க தான் பண்ணுவாங்க. என் குடும்பத்து ஆளுங்க எல்லாம் ரொம்ப டீசென்ட்டான ஆளுங்க. முதல்ல போன குடும்பமா. உங்க அம்மாவுக்கு போன் பண்ணாதீரி, அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை தான் வரும். அதெல்லாம் ஒண்ணும் வராது மாமா. புளிய சதுர்த்தி நெருங்குது இல்ல, அதான் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு கேட்கலான்னு கால் பண்றேன். கொழுக்கட்டை செய்யறதுக்கு எதுக்கு உங்க அம்மா கால் பண்ணோம்? என்கிட்ட கேட்டா நானே சொல்லி தர போறேன். என்ன மாமா சொல்ற? கொழுக்கட்டை செய்யறதுல ஒரு மேட்டர் ஆடி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு இருக்கிற வரைக்கும் யார் வேணாலும் ஈஸியா கொழுக்கட்டை செய்யலாம். அப்படியா? ஆமாண்டி. ஆச்சி கொழுக்கட்டை மாவுல வெதுவெதுப்பான தண்ணியை ஊத்தி கையில புடிச்சு விதவிதமான கொழுக்கட்டைய வீட்லயே செய்யலாம். எடுக்கணும், புடிக்கணும், அவிக்கணும், அவ்வளவுதான். சத்தான கொழுக்கட்டை சாப்பிட ரெடி. இங்க குடு. ஒரு நிமிஷம் இரு. அப்புறம் கலர் கலரா கொழுக்கட்டை செய்யற அச்சும் ஆச்சில ஃப்ரீயா கொடுக்குறாங்க. குடு மாமா. மாமா இன்னைக்கு உனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் கொழுக்கட்டை செஞ்சு தரேன்.